ஒரு மனிதன் எந்த ஊர் தீர்த்தத்துல நீராடினா என்னென்ன பாவம் எல்லாம் போகும் தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல சீர்காழியில் இருக்கிற பிரம்ம தீர்த்தம். நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழியில் அமைஞ்சிருக்கிற புகழ்பெற்ற சட்டநாதர் கோவில்ல இருக்கிறது தான் பிரம்ம தீர்த்தம். சித்திரை மாதத்துல நடக்கக்கூடிய தீர்த்தவாரி திருவிழாவை பிரம்ம தேவரே நேர்ல நடத்துறதா ஒரு ஐதீகம். இந்த தீர்த்தத்துல நீராடினா சகல பாவங்களும் நீங்கும். செஞ்சேரியில் இருக்கிற ஞான தீர்த்தம். கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் அருகாமையில தென்சேரி அப்படின்னு சொல்லக்கூடிய செஞ்சேரியில அமைஞ்சிருக்கிறது தான் மந்திரகிரி முருகன் ஆலயம். இங்க இருக்கிற தீர்த்தம் தான் ஞான தீர்த்தம். தலத்துல முருகப்பெருமான் சிவபெருமானிடம் உபதேசம் பெற்றதா சொல்லப்படுது. இங்க இருக்கிற ஞான தீர்த்தத்துல நீராடினா வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். திருச்செந்தூர்ல இருக்கிற நாழிக்கிணறு தீர்த்தம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள்ல ஒன்றான திருச்செந்தூர்ல அமைஞ்சிருக்கிற மிகவும் புகழ்பெற்ற நாழிக்கிணறு தீர்த்தம். முருகப்பெருமான் தன் வேலினால உருவாக்கியதா சொல்லப்படக்கூடிய இந்த தீர்த்தம் அள்ள அள்ள குறையாத அட்சய பாத்திரம் போல வற்றாதது. இதுல நீராடினா உடல் ஆரோக்கியம் மேம்படும். காஞ்சிபுரத்துல இருக்கிற சர்வ தீர்த்தம். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் அருகாமையில் அமைஞ்சிருக்கிறது தான் சர்வ தீர்த்தம். அம்பிகை மணல்ல சிவலிங்கம் செஞ்சு வழிபட்ட போது அவரை சோதிக்க சிவபெருமான் அனைத்து நதிகளையும் காஞ்சியில வெள்ளமா பெருக்கெடுக்க செஞ்சிருக்கிறாரு. பயந்த அம்பிகை சிவலிங்கத்தை தழுவ அப்போ எல்லா நதிகளும் ஒரே இடத்துல சரணடைஞ்சு சர்வ தீர்த்தம் அப்படின்னு பெயர் பெற்றிருக்கு. இங்க நீராடி தர்ப்பணம் செஞ்சா சகல பாவங்களும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அடுத்து ராமேஸ்வரத்தில் இருக்கிற அக்னி தீர்த்தம். ராமேஸ்வரம் கோவிலின் உள்ள இருக்கிற 22 தீர்த்தங்கள். கும்பகோணம் மகாமக குளம் இந்த தீர்த்தங்கள்ல நீராடினா பிறவி பாவங்கள் நீங்கும் அப்படிங்கறதும் நம்பிக்கை.